லைஃபை என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், ஊரை சுற்றணும், தண்ணியில் விளையாடணும் அப்படிங்கிற ஆசை வந்து நமக்கு மட்டும் இருக்கிறது இல்லை, நம்ம வளர்க்குற பெட்ஸுக்கும் தான். அப்படி தான் சண்டே எங்கேயாச்சும் போகலாம் பிளான் பண்ணிருக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த சித்திர சாவடி அணைக்கட்டு. சரி, நானும் எங்கள் மாமாவும் சித்திர சாவடி அணைக்கட்டு போகலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட நாய்க்குட்டி அதை காதில் கேட்டுருச்சுங்க. காதில் கேட்டதும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிடுச்சு. சரி வா, ஒட்டுக்கா போய் குளிச்சுட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானே, எங்கள் மாமா, என்னோட நாய்க்குட்டி 3 பேர் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. என்னோட நாய்க்குட்டியை பாருங்களேன், வண்டியில் எவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்டு வருதுன்னு. ஆக்சுவலாக என்னோட நாய்க்குட்டி எங்க போறோம் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது எங்களை விட ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிருச்சு. ஏன்னா சித்திரசாவடி அணைக்கட்டுக்கு நானே போனதில்ல. வெளியே போறோம், குளிக்க போறோம் சொன்னதுமே வேகமா வண்டியில ஏறி உட்காந்துருச்சு. வீட்டுல இருந்தா குளிக்க கூட மாட்டேன் 6 மாசம் ஆனாலும். ஆனா வெளியே போய் குளிக்கலாம் சொன்னதுமே ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நேரா சித்திரசாவடி அணைக்கட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருந்தோம். அணைக்கட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது 90sல ஒரு சாங் வந்து மனசுக்குள்ள வைப்பா ஓடிட்டே இருந்துச்சு. சோ அந்த சாங்கை சிங்க் பண்ணிட்டு என்னோட நாய்க்குட்டியும் நான் கேமரா வழியா பாத்துட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா உட்காந்து வந்துட்டு இருந்துச்சு. சரி, நேரா சித்திரசாவடி அணைக்கட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். இந்த லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்கு 2-3 வழி இருக்கு. நாங்க போனது இன்னொரு வழியில. சோ அந்த இடத்துல வந்து கேட் போட்டிருந்தாங்க. சோ அந்த கேட்ல இருந்து சைடுல ஒரு வழி இருந்துச்சு. அந்த வழியா நாங்க ஏறி திண்ணையில ஏறி நேரா வந்துட்டு அந்த அணைக்கட்டுக்குள்ள போயிட்டோம். அணைக்கட்டுக்குள்ள உள்ள போனதும் கீழே இறங்கி போறதுக்கு வந்து ஒரு படி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சின்னதா இருக்கு. பார்த்து பத்திரமா தான் நம்ம இறங்கி போகணும். அது வழியா என்னோட பெட்டை கூப்பிட்டுட்டு நானும் என்னோட மாமாவும் அப்படியே இறங்கி உள்ள போயிட்டோம். உள்ள போனதும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால எனக்கும் கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருந்தது. என்னோட நாய்க்குட்டியை ஒரு வழியா சேஃபா கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஒரு லொகேஷன்ல வந்து நிக்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் குளிக்கலாம் முடிவு எடுத்துட்டு மொதல் பையனோட நாய்க்குட்டியை வந்து நான் நல்லா குளிக்க வச்சுட்டேன். நாய்க்குட்டி வந்து ஃபர்ஸ்ட் குளிக்கிறதுக்கு பயந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியா தண்ணியில விளையாடுறதுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. சரி, ஒன்ன குளிக்க வச்சதுல என் ட்ரெஸ் ஈரமாச்சு, ஆனது ஆயிடுச்சு, நம்மளும் குளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி நானும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய இல்லாம கொஞ்சம் கம்மியா தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு தண்ணியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை தள்ளுற அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. அதனால இந்த தண்ணியில குளிக்கும் போது கூட நம்ம சேஃபா தான் குளிக்க வேண்டியது இருந்துச்சு. செப்பல் போடாம நடந்தா தண்ணி வர இடத்துல நல்லாவே வந்து வழுக்குச்சு. சோ அதனால நான் செப்பல் போட்டு தான் வந்து குளிச்சனே. நாங்க 2 குளிக்கிறத பார்த்தா எங்க மாமா நானும் ஒரு வாட்டி குளிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி அவரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட நாய்க்குட்டி குளிச்சு முடிச்சோடனே பயங்கர எக்ஸைட் ஆயிடுச்சு. என் கூட ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அது கூட கொஞ்ச நேரம் விளாண்டு நான் டயர்ட் ஆயிட்டேன். மறுபடியும் வந்து ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்க குளிச்சோம். செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சித்திரசாவடி அணைக்கட்டு வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். வீக் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டே ஓப்பனா தான் இருக்குமா ஈவினிங் வரைக்கும். ஆனா வந்து சண்டே குளிச்சுக்க முடியும். அந்த ஒரு கேட்டை மட்டும் தான் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து குளிச்சுட்டு போறதுக்கும் நம்ம வளர்க்குற பெட்டோட வந்து அதோட சந்தோஷத்தை நம்ம அதோட முகத்துல பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த சந்தோஷத்தை வந்து வாயால சொல்லவே முடியாது. என்னோட நாய்க்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி என்னோட நாய்க்குட்டியை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு ஜாலியா கூட விளையாண்டுட்டு குளிச்சுட்டு செம்ம ஜாலியா இருந்தது. இந்த வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் டாக் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க நாய்க்குட்டியை வந்து இந்த சித்திரசாவடி அணைக்கட்டுக்கு வந்து கூட்டிட்டு போங்க. நான் மட்டும் இல்ல, அங்க ஒரு அண்ணன் வந்திருந்தாரு. அவரோட நாய்க்குட்டியை கூட்டு வந்து குளிக்க வச்சுட்டு இருந்தாரு. சித்திரசாவடி அணைக்கட்டுக்கு யாராவது போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வளர்க்குற பெட்டையும் வந்து கூட்டிட்டு வாங்க. அதுவும் அதோட லைஃபை உங்களோட வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா.